மனசுக்குள்ள நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நினைச்சாலே கண்ணெல்லாம் கலங்கிடும் போல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தம்பி கடைசி வரைக்கும் நம்ம கூட பாசத்தோட இருக்கணும்னு மனசுக்குள்ள தவிப்பா இருக்கு. அது கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. நான் மட்டும் அம்மாவையும் உன்னையும் கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், இதான் சாக்குன்னு சொல்லி அந்த சந்திராமா, பாருங்க மாப்ள, இது எல்லாத்துக்கும் மதிதான் காரணம், உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்களை யாரோன்னு நினைக்கிறாங்க, நீங்க எப்பவும் தனியால் தான் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பா சொல்லி கொடுத்துருவாங்க. நடராஜ் அதை நம்புவானா இல்லையாங்கிறது அப்புறம். நாம ஏன் அவங்களை அப்படி சொல்ல வைக்கணும்? அதுக்கே நாம இடம் கொடுக்கணும். வேண்டாம் சூர்யா, நீ அங்கதான் இருக்கணும். அந்த ஸ்ரீதேவிலாம் ஒரு ஆளே இல்ல, அவளை நீ இக்னோர் பண்ணிடு. 4-5 தடவை அவளை நீ கண்டுக்காம விட்டு பாரு, அப்புறம் உன் பக்கமே வரமாட்டா. திவ்யாவுக்கும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இது நம்ம குடும்பம், அம்மா வீட்லயே இருந்து எதையும் சாதிக்க முடியாதுன்னு அவளே புரிஞ்சுப்பா. புரிஞ்சதுக்கு அப்புறம் அவ நம்மள கொண்டாடதான் போறா. உனக்கும் எனக்கும் எதையும் செய்யாட்டியும் கூட அம்மாவை நல்லா வச்சு பாத்துப்பால, அது போதும் சூர்யா. எனக்காக நீ அந்த வீட்ல தான் இருக்கணும். சரி மதி, நீ சொல்ற மாதிரி நடராஜ்காகவாவது கொஞ்ச நாள் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். பாப்போம், இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் அண்ணி மனசு மாறுவாங்க, நம்புவோம். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன இரு, நான் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். ஹாய் அப்சரா. ஹாய். சிந்து, ஒரு நிமிஷம். சொல்லு. இங்க கொஞ்சம் பாரு. சொல்லு அப்சரா. இங்க வாடி, கொஞ்சம் பேசணும். நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். எனக்காக 2 நிமிஷம் கூட ஒதுக்க மாட்டியா? சரி சொல்லு, என்ன விஷயம்? உங்க அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ண தெரியுமா? தெரியும். உங்க அண்ணனுக்காக நான் கோயில்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் வரல? நந்தா வருவாருன்னு நான் மதியானம் சாப்பிடாம கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், இல்ல வேற ஒர்க் இருக்கு அப்படின்னாவது சொல்லிருக்கலாம்ல. எதுவுமே சொல்லாம திடீர்னு போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அவருக்காக வெயிட் பண்ணி நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன் தெரியுமா? நீ வெறும் வார்த்தையால தான் சொல்ற. அவன் மட்டும் அங்க வந்திருந்தானா உண்மையிலேயே அவன் வாழ்க்கையை வெறுத்திருப்பான். பின்ன அவன் உன்னை எவ்வளவு லவ் பண்றான் தெரியுமா? எந்த அளவுக்கு உன்னை மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? அதை நான் உன்கிட்ட சொல்லியும் அவனை புரிஞ்சுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டியே. அத வேற என்னையே அவன்கிட்ட போய் சொல்ல சொல்ற. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? இத மட்டும் அவன் கேட்டிருந்தானா என்ன ஆயிருக்கும்? அந்த கோவத்துல தான் நீயே போய் சொல்லடி. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்க. அவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அப்சரா ஃபோன் பண்ணாங்க, நேர்ல மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அவன் சொன்னது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ என்னமோ அவன் லவ் அக்செப்ட் பண்ண மாதிரியும் அதை சொல்றதுக்காக நீ வரசன மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கான். அவன் லைஃப்ல எதையும் சாதிச்சிட்ட மாதிரியும் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரியும் பேசினான். அப்பதான் எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுச்சு. உண்மையிலேயே உன் மேல அவ்வளவு பெரிய வச்சிருக்கிறவன் உன் வாயில அப்படி ஒரு வார்த்தையை கேட்டானா தாங்க மாட்டான். அதனாலதான் அவனை பார்க்கணும்னு நான் வர சொன்னேன். என்னடி சொல்ற? ஆமா, நீ வர சொல்லிருக்கேன்னு சொல்லி நந்தா ஃபோன் பண்ண உடனே, இல்ல நந்தா நான் உடனே உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி வர சொன்னேன். அவனும் வந்தான்.
என்ன சிந்து சாப்பிட்டியா? நான் பாட்டுக்கு அப்சரா பார்க்க போலான்னு இருந்தேன். எதுக்கு நீ என்ன வர சொன்னீங்க? என்ன சிந்து எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? ஆனா நான் இன்னைக்கு பூரா பேசிட்டே இருக்க போறேன். ஏன்னா என் மனசு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யாருக்கிட்டயாவது கொட்டிட்டே இருக்கணும் போல இருக்கு. சத்தியமா சொல்றேன், இது நடக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்சரா ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னதும் அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்சரா எனக்கு கிடைச்சிட்டா அந்த சந்தோஷம் அது எப்படி சொல்றது? அப்படியே அத்தனை பேர் முன்னாடி ஓன்னு கத்தணும் போல இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அப்சரா கிட்ட இருந்து ஃபோன் வந்த உடனே இன்னொரு ஃபோன் வந்துச்சு. இத்தனை மாசமா ஹவுசிங் லோன் கிடைக்காம போராடிட்டு இருந்தோம்ல, அவ ஃபோன் வந்த உடனே லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அவ தேவதை தான். அவ மட்டும் என் லைஃப்ல கிடைச்சிட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். நந்தா, அந்த லோன் விஷயமா எல்லாம் பேசி முடிக்க தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ நாம 2 பேரும் போய் அப்சராவை பார்த்துட்டு அப்படியே அவளையும் கூட்டிட்டு 3 பேருமா சேர்ந்து போய் வீட்டையும் பாத்திர வேண்டியதான். நந்தா, வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இப்படி லவ் சொல்றப்பவே வீடும் அமையும்னு தெரியல. ஆனா எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடுங்கிறது எனக்கு எத்தனை நாள் ட்ரீம்னு உனக்கு தெரியும்ல. ஆனா இப்பவும் சொல்றேன், அவளுக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு சொன்னா யோசிக்கவே மாட்டேன். தூக்கி போட்டு வேற வீடு வாங்கிடுவேன். ஆனா கண்டிப்பா அப்சரா இந்த வீட்டை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டா. ஏன்னா அவ மனசும் ரசனையும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்டீரியர் கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என் தங்கச்சியும் நீதான், என் ஃப்ரெண்டும் நீதான். அதான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமா, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்ன, பேசாம சைலண்டா இருக்க. நந்தா, எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். அங்க அப்சரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, வா போலாம். ஏன் சிந்து எதுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுவ, ஏன் இதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? எதுக்கு? அவன் உன்னை வேணாங்கிறதுக்காகவா? என்ன சொல்ற? வந்ததுல இருந்து உன்கிட்ட இதை சொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல. அவளை நீ எவ்வளவு லவ் பண்ற, ஆனா அது அவளுக்கு புரியல நந்தா. அவ லைஃப்ல அவளுக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர முடியாது. அவ வரவும் மாட்டா. உன் பாசத்தெல்லாம் அவளால புரிஞ்சுக்க முடியாதுடா. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க, இந்த விஷயத்த சொல்லி உன் மனசு சட்டுன்னு என்னால உடைக்க முடியல. அவன் உன்னை லவ் பண்ணல. இதை என்ன உன்கிட்ட சொல்ல சொன்ன, அது என்னால முடியாது. அதனால நீயே சொல்லிடுன்னு சொன்ன. அதுக்குதான் உன்னை கோவிலுக்கு வர சொல்லியிருக்கா. நீ எதுக்காகவும் இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்ல. உன் லைஃப்ல எதையும் எதிர்பார்த்ததும் இல்ல. அவ உனக்கு கிடைக்க மாட்டா நந்தா. இது அவ வயால சொன்னா அதை நீ எப்படி தாங்கிக்குவேன்னு தெரியல. கடைசியில ஏன் மூலமாவே உன்கிட்ட சொல்ல வச்சுட்டா. நீ அங்க போக வேண்டாம் நந்தா. சாரி நந்தா, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நானும் காரணமாயிட்டேன். அவன் ஏன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்? நீ ஏன் அவளை லவ் பண்ணணும்? அவன் உன்னை வேண்டான்னு சொன்னதை நான் ஏன் வந்து அவன் கிட்ட சொல்லணும்? பேசாம நான் அவளை மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீ என் அண்ணன், ஃப்ரெண்டு. அது தாண்டி நீ ரொம்ப நல்ல வேண்டாம். உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் அமைஞ்சது. அப்போ அவளை அவன் புரிஞ்சுக்கல. இப்ப அவ ஒண்ணு புரிஞ்சுக்கல. அவளுக்கு எது சரி தப்புன்னு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அவ புரிஞ்சுக்கிற மனநிலையிலயும் இல்ல. இதை நீ சாதாரணமா எடுத்துக்கோன்னு என்னால சொல்ல முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இத சொல்றப்போ எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. வேற வேற வார்த்தையில சொன்னாலும் முடிவு ஒண்ணுதான். அப்சரா ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டா. கஷ்டத்தை தாங்கிக்கோ. எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. நான் வரேன்.
இப்படி ஃபீல் பண்றியே நந்தாவோட நிலைமைய நினைச்சு பாத்தியா? பாவோண்டி அவன். மத்த பசங்க மாதிரி அவனுக்கு சிகரெட் தண்ணின்னு எந்த பழக்கமும் இல்ல. சில பசங்க லவ் ஃபெயிலியர் ஆன உடனே தண்ணிய போட்டு லவ் பண்ண போன திட்டி வாந்தி எடுத்துட்டு மறந்து போயிடுவானுங்க. ஆனா அவன் அப்படி கிடையாது. உன் கூட பழகுனதுக்கு எங்க 2 பேரையும் நல்லா கஷ்டப்படுத்திட்ட. ஆக்சுவலா நீ என் ஃப்ரெண்டு, உன் ஃபீல் எனக்கு புரியுது. அவன் என் அண்ணன்டி. ரூம்ல போய் அழுதுட்டு இருக்கானு தெரியல. என்ன தப்பா நினைச்சிட்டேன். தப்பா நினைக்க என்ன இருக்கு? நந்தாவோட மனசுக்கு உன்னை பிடிச்சிருந்தது. அவன் உன்கிட்ட சொன்னா, உனக்கு அவனை பிடிக்கல, நீ அதை சொல்லிட்ட, அவ்வளவுதானே? நான் சொல்றத இங்க பாரு அப்சரா, திரும்ப திரும்ப பேசி யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் அவன் வருத்தப்படுவான், அப்புறம் அதுவே சரியாயிடும். ஐயோ சிந்து, நான் இரு. ஒரு நிமிஷம் அப்சரா. ஹலோப்பா. சொல்லுங்கப்பா. அப்படியா? எப்போ? ஓ சரிங்கப்பா, நான் வச்சிடுறேன். வருத்தத்தை எப்படி காமிச்சிருக்கான் தெரியுமா? என்னாச்சு? என்னாச்சா? அப்பதான் பேசினாரு. எங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஊர்ல எங்க அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் ஓகே சொல்லிட்டானா. நீவும் முடிவு சொன்னதுல எங்க அண்ணன் வருத்தப்பட்டானே ஒழிய எங்க மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கா. சின்ன வயசுல இருந்தே நந்தான்னு அவ உயிரே விடுவா. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டான். அவளுக்கு இவனுக்கு அவனை சொல்லியே வளர்த்தாங்க. முதல்ல ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட தான் சொன்னான். எனக்கு பயங்கர ஷாக்கு. எங்க அத்தை பொண்ணு இவனே நினைச்சிட்டு இருக்காளே, இவ ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தானே எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள ஒரு செல்ஃபிஷ். எங்க அத்தை பொண்ணு ராதாவை விட நீ எனக்கு அண்ணியா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இப்ப என் அண்ணனே ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். என்ன அப்சரா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி பேசுறதுன்னு தெரியல. உனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். எங்கடா நம்ம வேணான்னு சொன்ன ஒருத்தன் விரக்தியா சுத்திட்டு இருக்காம உருப்படியா ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான்னு தோணுதுல்ல? நந்தா எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. அவருக்கு அந்த மாதிரி அவரை உண்மையா நேசிக்கிற பொண்ணுதான் கரெக்ட். ஏன்னா அவர் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவர். கண்டிப்பா அவர் நல்லா பார்த்துப்பார். முன்ன பின்ன தெரியாத பொண்ணே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. அந்த நல்ல மனசு தாண்டி எனக்கு அண்ணியா வரணும்னு நினைக்க வச்சது. ஆனா விதி வேற மாதிரி நினைச்சிடுச்சு. போன்ல எங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அது போதும் அப்சரா. நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்னா என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வெளியில சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் உள்ளுக்குள்ள என்னால ஏத்துக்க முடியல. நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. நான் பாட்டுக்கு லூசு மாதிரி பேசிட்டே இருப்பேன். பாத்தியா, கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். சாரி அப்சரா. நானும் நந்தாவை இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம். நடந்த எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடு. மென்டலி ஃப்ரீ ஆயிடு. ஏய், இதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடாத. நம்ம எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். சரி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்.
அப்படி கொஞ்சம் சாஞ்சுக்கோங்க அத்தை. என்னம்மா இது வர வர சுத்தமா சரியில்லைம்மா. அப்படி என்னம்மா அவளுக்கு ஈகோ? ஏன் திவ்யா அவளை கண்டிக்க கூடாதா? அத்தை கண்ணை அண்ணி தானே கண்டிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாதான் என்ன? ஏதோ ஸ்ரீதேவி அக்கா சொல்றாங்கன்னா அவன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க. அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடுறாவ. அப்ப கூட திவ்யா ஸ்ரீதேவி அக்கா கிட்ட தான் சண்டை போட்டா. அம்மா சூர்யா என்னதாம்மா பண்ணணும்னு நினைக்கிறா? ஒன்னும் புரியல எனக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து கேட்டா என்கிட்டயே எப்படிலாம் எகிறனா தெரியுமா? மா அவளை கண்டிச்சு வைக்கலன்னா சரியா வராது. எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கே பண்ணணும்னு நினைக்கிறா. எனக்கு கோவமா வருது. எப்படிலாம் எதிர்த்து பேசுறான்னு தெரியுமா? அத்தை கண் முழிச்சு பாருங்க. இப்ப எப்படி இருக்கு அத்தை? மங்களா இருக்குமா? மா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறத கேக்குறீங்களா இல்லையா? கேட்டுட்டு தான் பாருங்க. சொல்லு. பின்ன என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நீங்க பாட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லப்பா. பாட்டிக்கு அந்தந்த டைம்ல மருந்து போடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான் போட்டுட்டு இருக்கேன். சூர்யா வரட்டும் கேட்போம். மா நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காகலாம் சொல்லல. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. நீங்க சொன்னாதான் கேட்பா. நான் அவன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது.